இப்போ இவ்வளவு ரசிகர்கள், இவ்வளவு ஒரு பெரிய கூட்டம் உங்க பின்னாடியே இருக்குன்னு, இத வந்து நீங்க சினிமாக்கு மட்டுமே பயன்படுத்த போறீங்களா? இல்ல நீங்க இதுல இருந்து அரசியல் அது மாரி ஏதாவது மாறலாம்? நீங்க யோசிச்சாலே நெறைய பேர் எழுதிருவாங்க. வராதா இருக்கா? இல்ல அதுக்கு இல்லைங்க. அது வந்து மோஸ்ட் ஆஃபன் அது ரொம்ப மோஸ்ட் ஆஃபன் ஆஸ்க்ட் கொஸ்டின் சொல்லுவேன். அரசியலுக்கு வருவீங்களா? See, we need leaders to guide us. வழிகாட்டியா இருக்கணும் லீடர்ஸ் எங்களுக்கு வேணும். பட் நாடு நல்லா இருக்கணுங்கிறதுக்காக எல்லாரும் வந்து அரசியல்ல நுழைஞ்சா அது இட்ஸ் நாட் அ வெரி ஹெல்த்தி சைன். என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க கடமை வந்து எல்லாரும் ஒழுங்கா பண்ணாலே நாடு நல்லா இருக்கும். யூ டோன்ட் ஹாவ் டு பி இன் பாலிடிக்ஸ் டு செட் திங்ஸ் ரைட். இப்போ இன்னொரு விஷயம் நான் சொல்றேன். நான் நிறைய விஷயங்கள்ல நான் பார்த்துருக்கேன். ஒவ்வொரு முறையும் வந்து அரசியல்வாதிகளை குறை சொல்றோம், நிறைய பேரை குறை சொல்றோம், ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸை குறை சொல்றோம். ஐ திங்க் தி பீப்புள் ஆர் ஆல்சோ டு பி பிளேம். இப்போ நிறைய இடங்கள்ல வந்து கடமை ஐ மீன் உரிமை போராட்டங்கள் தான் அதிகமா இருக்கு இன்னைக்கு வேர்ல்டு ஓவர். இந்தியாவில் மட்டும் இல்லை, வேர்ல்டு ஓவர் வந்து எங்க பார்த்தாலும் வந்து உரிமை போராட்டம். கடமையை பத்தி யாரும் பேசணும்? எத்தனை பேர் பேசும்? As the people, are we doing our job correctly? நாங்க கரெக்டா இருக்கோமா? யோசிக்க வேண்டிய விஷயம் இல்ல. ஐ மீன் this is not about, அதான் சொல்றேன், சம்டைம்ஸ் வந்து சில விஷயங்களை பேசுறப்ப அது இட்ஸ் மிஸ் அண்டர்ஸ்டுட். அது எல்லாரும் வந்து இருக்க வேண்டிய இடத்துல இருந்தா there's no problem. அண்ட் அவங்க கடமையை வந்து ஒழுங்கா பண்ணா there's no problem.